இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம வறுத்து எடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். வந்துட்டு இது வேற ஒரு இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் vlog. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உக்காரை ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் இல்லை எந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு அளந்துக்கிறீங்களோ அதுதான் அடுத்தடுத்து நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம அளந்து எடுத்துக்கணும். ஸ்டவ் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு பேன் குக்கரில் வந்துட்டு பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப வந்துட்டு தீய வைக்கக்கூடாது. லைட்டாக அந்த சிறுபருப்பு வந்து வெந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அது வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே ஃபுல்லாக வந்து வச்சு செஞ்சிடாதீங்க, இல்லைன்னா ரொம்ப வந்து கருகி போயிடும். நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லைட்டாக நம்ம இது மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம வறுத்து எடுக்கணுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் வந்து சிறுபருப்பு அளந்து எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து நம்ம வைக்கலாம். இப்போ விசில் வச்சாச்சுங்க. நம்ம வந்து ஒரு 4 விசிலே நம்ம வந்து விடலாம். இதை ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ வந்து இந்த உக்காரை ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். நான் 1 டம்ளர் சிறுபருப்புக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 டம்ளர் சேர்த்துக்கலாம். நம்ம பாகெல்லாம் எதுவுமே எடுக்க போகிறது இல்லைங்க. ஜஸ்ட் அந்த வெல்லம் வந்து கரையணும். அதுக்கு நான் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான். நம்ம வந்து பாகெல்லாம் எடுக்க வேண்டாம். சிறுபருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுங்க. அது முழுசாக தெரியணும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். நம்ம வந்து போட்டு நல்லா கிண்ட வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். வந்துட்டு இது வேறு ஒரு பவுலில் நான் மாற்றி விட்டுடுறேன். வந்து சிறுபருப்பு அளந்தோம் பார்த்தீங்களா, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்வீட்னாலே கொஞ்சம் நெய் அதிகமாக இது பண்ணதான் நல்லா அதோட டேஸ்ட்டே நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க. நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இது கூடவே தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 10 தேங்காய் வந்து துருவி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ரவை தேங்காய் துருவி இதெல்லாம் சேர்த்து நெய்யோடு நல்லா வந்து நம்ம அது வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரவை வந்து வேகிறதுக்கு நான் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து வரட்டும். ரவை நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா டஸ்ட்டுலாம் இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம வந்து சிறுபருப்பு சேர்த்துருக்கோம், கண்டிப்பாக அடி பிடிக்கும்.
நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு வந்துட்டு கிண்டி விடுங்க. அந்த திக்னஸ் நல்லா திக்காக வந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா அந்த ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா அப்படியே வந்து திக்காகிட்டே வருதுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும், நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா வந்துட்டு பபுள்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோன்னா உட்கார ரெடி ஆகிடும். இப்போ வந்து தனியாக பேனில் வந்து முந்திரி வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். வந்து முந்திரி சேர்த்துக்கலாங்க. கூடவே நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் ஆற நல்லா இலகி வருங்க நல்லா. அவ்வளோதான், செட்டிநாடு ஸ்பெஷல் உட்காரை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுங்க. நம்ம வந்து நெய்யில் ரவை, தேங்காய் இதெல்லாம் நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரே மாதிரியான வந்து ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுக்காம ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு வந்து ஸ்வீட் நம்ம செஞ்சுருக்கோம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.